சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சமகால பைபிளில் சிலர் தேர்களிலும் சிலர் குதிரைகளிலும் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் நாங்களோ நமது இறைவனாகிய யெகோவாவினுடைய பெயரிலே நம்பிக்கை வைக்கிறோம். அவர்கள் மண்டியிட்டு விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து உறுதியாய் நிற்கிறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை எங்கே வைத்திருக்கிறோம்? தேவனை விட உங்களுடைய பேங்க் பேலன்ஸில் நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா, தேவனை விட நீங்கள் எதன் மேலும் நம்பிக்கை வைத்தாலும் அதுதான் ரதங்கள், அதுதான் குதிரைகள். சில நேரம் தங்களுடைய தொழிலை நம்புவாங்க, சிலர் தங்களுடைய சாமர்த்தியத்தை நம்புவாங்க, சிலர் தங்களுடைய ஆரோக்கியத்தை நம்புவாங்க, சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பேக்ரவுண்டை நம்புவாங்க, சிலர் தங்களுக்கு இருக்கிற சொத்து மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க, சிலருக்கு தங்களுடைய குடும்பம், தங்களுடைய அந்தஸ்து, தங்களுடைய வருமானம், தங்களுக்கு இருக்கிற பின்பலம், இவைகளை நம்பியிருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே அதிரடியான தோல்விகளை கொண்டு வந்துவிடும். இங்கு தாவீதுடைய ஒரு மிகப்பெரிய விசுவாச பிரகடனம் என்னன்னா, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நான் வாசித்த வேதத்தில் தேர்களிலும் குதிரைகளிலும் நம்பிக்கை வைக்கிறார்கள். மேன்மை பாராட்டுவார்கள் என்பதை விட நம்பிக்கை வைக்கிறாங்க. சிலர் மனுஷனை ரொம்ப நம்புவாங்க, சில அரசியல்வாதிகள் நம்புவாங்க, சிலர் தங்களுடைய ஞானத்தை ரொம்ப நம்புவாங்க. எனக்கு திறமை இருக்குது. இங்கே வேதம் சொல்கிறது, தேவனை விட நீங்கள் வேறு எதன் மேலும் நம்பிக்கை வைத்தாலும் அதுதான் குதிரை, அதுதான் ரதங்கள். ஆகையால் அப்போ நம்பிக்கை வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கள் தொழிலை நம்பக்கூடாதா, எங்களுடைய பிஸ்னஸை நம்பக்கூடாதா, எங்களுடைய வருமானத்தை நம்பக்கூடாதான்னா ஆண்டவரை விட நம்பக்கூடாது. ஆண்டவரை விட பெருசாக உன் தொழிலை நம்பக்கூடாது. நீ நம்பலாம், முதல் நம்பிக்கை எங்கே இருக்கணும்? கர்த்தரை. அதான் அவன் சொல்கிறான், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே, இந்த மொழிபெயர்ப்பில் எங்கள் யெகோவாவுடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு முதல் நம்பிக்கை ஆண்டவர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கிறனால எங்கள் ரதம் நல்லா இருக்கும், எங்கள் குதிரை நல்லா இருக்கும். கைத்தட்டுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பினா உங்கள் குதிரை நல்லா தான் இருக்கும், உங்கள் ரதம் நல்லா இருக்கும், உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கும், உங்களுடைய பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும், உங்களுடைய திறமை நல்லா இருக்கும், உங்களுடைய ஞானம் நல்லா இருக்கும், எல்லாம் வெற்றி சிறக்கும். ஆனால் ஆண்டவரை விட நாம் வேற எதன் மேலும் முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது, நம்பிக்கையை நம்பும் பொழுது, வேதம் சொல்கிறது அதுதான் விக்கிரகம். அதுதான் என்னது? ஆண்டவரை விட நீங்கள் எதை அதிகமாக முக்கியத்துவப்படுத்தினோ அதுதான் விக்கிரகம். கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7 படித்து பாருங்க, அங்கே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. எரேமியா 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுக்கு மேலே ஒரு வசனம் இருக்குது, 5ஆம் வசனம், மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தனக்கு புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் மாம்ச பலத்தை, புய பலத்தை, சொந்த பலத்தை, எபிலிட்டி, கெப்பாசிட்டி, டேலண்ட், கிஃப்ட். ஸோ இன்னைக்கு காலையிலேயே தேவன் உங்கள் இருதயத்தில் ஒரு ப்ரையாரிட்டி சேஞ்ச் பண்ணுறார். ஹலோ, உங்கள் இருதயத்தில் நீங்கள் எதன் மேலே முதல் நம்பிக்கை வைக்கிறீங்கிறத இன்றைக்கி ஆண்டவர் அதை ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறார். சில நேரங்களில் நம்மளுடைய திறமையும் நமக்கு சில மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளையும் நம்மளுடைய வருமானத்தையும் நம்முடைய சம்பளத்தையும் வேலையையும் நாம் ரொம்ப நம்புகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அது சாபம். டைரெக்டாகவே பேசிட்டார். மனுஷனை நம்பினா, இன்னொரு வசனம், நம்பி மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நல்லது. பற்றுதலான ஆண்டவரை கெட்டியாக படி.
மனுஷங்க உனக்கு உதவி செய்வாங்க. உதவி செய்கிற மனிதர்களை கர்த்தர் கொண்டு வருவார். மனுஷனையே நம்பக்கூடாது அப்படி சொல்ல வரல. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, முதல் முன்னுரிமை யாருக்கு? நீ உன் நம்பிக்கை, முதல் நம்பிக்கை எங்கே இருக்குது அப்படிங்கிறத எங்க கேள்வி. இந்த முதல் நம்பிக்கையை மாற்றி வைக்கும் பொழுது எல்லாமே கோளாறாக மாறிடும். கர்த்தரை முதல் நம்பிக்கையை வச்சா எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும், எல்லாம் சிறப்பாக இருக்குங்கிறத கர்த்தர் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறார். ஆகையால் பைபிளில் ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்துருவோம். ரதங்களையும் குதிரைகளையும் நம்பின ஆட்கள் நிலவரம் என்னாச்சுன்னு பார்க்கலாம். வாங்க என் கூட சேர்ந்து ஏசாயா 31ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிச்சுட்டு யாத்திராமத்துக்கு நம்ம போகலாம். ஏசாயா 31:1-3. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலினுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. போச்சா? அவரும் போச்சா? எல்லாம் போச்சு. 3ஆம் வசனம், எகிப்தியர் தெய்வம் அல்ல மனுஷர் தானே அவர்களுடைய குதிரைகளும் ஆவி அல்ல மாம்சம் தானே. கர்த்தர் கையை நீட்டினார்னா அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். இங்க என்ன சொல்ல வர்றார்னா, குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால அதை நாடி குதிரை வீரர்கள் பலசாலிகள் இருப்பதினால அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. 1ஆம் வசனம், பைபிளில் ஒருத்தன் தன்னுடைய குதிரையும் ரதமும் தான் எனக்கு இருக்குது, நான் ஜெயிச்சிருவேன், நான் எல்லாத்தையும் அடிச்சிருவேன், நொறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வீராப்பாக இருந்த ஒரு மனிதன் ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி எப்படி அப்படியே லிட்ரலாக நிஜமாக அவர்கள் முறிந்து விழுந்தார்கள்ங்கிறத எப்படி பைபிளில் ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பொழுது ஆண்டவர் 10 வாதைகளை கொடுத்து அவர்களை ஆண்டவர் அவருடைய மகிமையினால் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். விடுதலை பெற்று போன ஜனங்களை துரத்துவேன், பிடிப்பேன், மறுபடியும் அடிமைப்படுத்துவேன் சொல்லி குதிரைகளோடு ரதங்களோடும் பார்வோன் துரத்தி கொண்டு வந்தான். அப்போ நடந்த சம்பவம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை பார்க்கலாம். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபேலுக்கு எதிரே இருக்கிற ஈரேத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கியிருக்கிற அவர்களை கிட்டினார்கள். கர்த்தர் ஒரு ஜனத்தோடு இருக்கிறார். அந்த ஜனத்தை அழிக்கும்படி தன்னுடைய குதிரையும் ரதத்தையும் எடுத்துக்கொண்டு பார்வோன் துரத்துகிறான். அதில் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குது, குதிரைகளோடும் ரதங்களோடும் அவருடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செய்பவர்களுக்கு எதிராக கிட்டினார்கள். அடுத்த வசனம் படிங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி மனுஷ பலத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கர்த்தரை நம்பிட்டு இருப்பீங்க. நீங்கள் கர்த்தரை நம்பிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி குதிரையும் ரத்தத்தையும் வச்சிருக்கிற ஆட்கள் உங்களுக்கு சில நேரங்களில் மிரட்டல் விடுவாங்க. அடிச்சிருவனாக்கும், நொறுக்கிறவனாக்கும், கொன்றுவனாக்கும், உடைய தூக்கிடுவனாக்கும் அப்படின்னு சொல்லி சில சவுண்டு விடுவாங்க. அவங்களாம் கர்த்தர் எப்படி டீல் பண்ணுறாரு பாருங்க. அடுத்த வசனம், பார்வோன் சமீபத்து வரும்போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு குதிரையும் ரதமும் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நிப்பாட்டுங்க. உங்களுக்கு நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க. சில நேரங்களில் நல்லா கவனிங்க, இங்கே ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறேன். சில நீங்கள் கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிறீங்க எல்லா விஷயத்துக்காக. இப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கையை அவமானப்படுத்தும்படி அவமாக்கும்படியாக இதே மாதிரி மிரட்டல்கள் உங்களுக்கு விரோதமாக வந்து நிற்கும். அப்போது உண்மையிலே பயப்படுகிற சூழ்நிலை தான் வருது. சங்கீதம் 34 சொல்கிறான், நான் கர்த்தரை தேடினேன், அவனுக்கு செவி கொடுத்த எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கினார். பயம் வந்தா கர்த்தர்கிட்ட ஓடுங்க, கர்த்தரை விட்டுட்டு ஓடாதீங்க. பயந்தார்கள், பைபிள் போட்டுக்கிறவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள். உங்கள் வாழ்க்கையில்
இப்படிப்பட்ட குதிரைகளும் ரதங்களும் உங்களுக்கு எதிராக வரும் பொழுது நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க, ஆமென். ஜெபம் பண்ணும். இனம் புரியாத சில நேரங்களில் நம்மளை பயமுறுத்துகிற காரியங்கள் வரும் பொழுது நம்ம புலம்புறதை விட, எதிர்மறையாக பேசுறதை விட தேவனிடத்தில் உண்மையாக ஜெபிப்பது நல்லது. அவர்கள் ஜெபித்தார்கள். அப்போ ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனம் வந்துடணும். 20ஆம் வசனமே நல்லா இருக்குது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலுடைய சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கு அது இரவை வெளிச்சமாயிற்று. ஓகே, 23. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்படியாக முன்னால தண்ணி பின்னால ரதமும் குதிரை துரத்திட்டு வருது. இவங்க பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தர் மோசேட்ட சொல்லார், செங்கோலை உன்னுடைய கையில் இருக்கிற கோலை நீட்டு அப்படின்னு கடலை பிரித்து அவருடைய மக்களை பத்திரமா கூட்டு போறாரு. இதை பார்த்த உடனே பார்வோனும் எகிப்திய சேனை நாமளும் துரத்தும் சொல்லி தண்ணிக்குள்ளேயும் பிரிந்திருக்கிற தண்ணி நடுவில் கடந்து போகிற மக்களை திறந்து வர்றான். யோசிக்க வேண்டாமா? அவங்க சாமி அவங்களுக்கு உதவி செய்யுது, நம்ம போய் அங்கே பின்னால் வம்பு பண்ணலாமா? என்ன செஞ்சணும்? சூப்பர் நேச்சுரல் நடக்கு அப்படின்னா ஒதுங்கி நிற்கணும். அதை விட்டுட்டு நாங்களும் தண்ணியில் துரத்தோம்னு சொல்லி தொடர்ந்து வந்தாங்க. வாசிங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனைகளை பார்த்து அவர்கள் சேனைகளை கலங்கடித்து அவர்களுடைய தேவன் சேனையை கலங்கடிக்கிறார். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆண்டவர் உங்களுக்காக பாதுகாப்பை கொடுக்கிற வேளையில எதிரிகள் பாளையத்தில் வேலை செய்வார். அங்க கலக்கத்தை கலங்கடிக்க செய்வார். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும். எந்த அவங்க பெருசா நம்பிட்டு இருக்கிறாங்களோ ரதம், அந்த ரதத்துல எது கலருது? உருளைகள். உருளைனா என்ன? சக்கரம். உருளைக்கிழங்கா? சக்கரம். சக்கரம். ரதத்தினுடைய சக்கரம் கலருது. அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார்கள். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். எதிரிகள் சொல்லுவாங்க, கர்த்தர் அவங்களோடு இருந்து என்ன பண்றார்? யுத்தம் பண்ணுகிறார். உங்க கூட இருக்கிறத கர்த்தர் எதிரிக்கு நிரூபிச்சு காமிப்பார். ஹல்லேலூயா. அவங்களுடைய சம்பந்தமே இல்லாம டயர் வெடிக்குது, சம்பந்தமே இல்லாத டயர் கலண்டு போகுது. இப்படிப்பட்ட நேரத்தில் எதிரி ஒரு சென்ஸ் பண்ணுறான், சம்திங் ராங், வென்ட் ராங், சரியில்லை, நம்ம தப்பான நபரோடு சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க உணர வைக்கிறான். ஆனால் இது லேட்டு, ரொம்ப தாமதமாக உணர்ந்து பிரயோஜனம் கிடையாது. அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தர் மேலும் அவர்களுடைய ரதங்களின் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். கர்த்தர் சொன்னார். முதல்ல ஒரு இடத்துல பார்த்தோம், கர்த்தர் கையை நீட்டுவார், ஏசாயால சொன்னார். அப்போ எல்லாம் ஜோலி முடிஞ்சுனாரு. ஆனால் இங்கே சொல்றாரு, ஏன் பிரதிநிதியா நீ கையை நீட்டு. என்ன நீட்டு? மோசையை பற்றி நீ கையை நீட்டு, என்ன நடக்குது பாரு. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். அடுத்த வசனம், ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஒரு பெரிய ஆர்மியை காலி பண்ணிட்டாருங்க ஆண்டவர். எதிரிக்கு எது வலிமையோ அந்த தளத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து தேவன் வேற தளத்தில் வச்சு வேலை செய்கிறார். குதிரையும் ரதமும் எங்கே ஃபோர்ஸாக வேலை செய்யும் தெரியுமா? தரையில், மலையில், ரோட்டில் கட்ட கட்ட கட்டன்னு அது ஓடுற வேகமும் வீரியமும் புழுதியை கிளப்பிக்கிட்டு அப்படியே சும்மா வெற்றி வாங்கியார். ஆனால் தண்ணியில் எது ஓடாது? குதிரை ஓடாது, ரதம் மிதக்காது. ஆண்டவர் எதிரினுடைய தளத்திலிருந்து தன்னுடைய தளத்துக்கு கொண்டு வரார். ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, யுத்தத்தில் கையத்தட்டு. ஆமாம், யுத்தத்தில் வல்லவர். எங்கே வச்சு எப்படி பண்ணலாங்கிறது அவருக்கு தெரியும். அகல அவனை மெல்லமாக கூட்டு வந்து தண்ணியாண்ட கூட்டு வந்து அங்கே வச்சிருச்சிட்டாரு. அவன் பலனே அங்கே செயல்படலை, ஆப்ரேட் ஆக முடியல. தேவனுடைய நல்ல கவனிங்க, சத்தனுடைய திட்டங்களை விட தேவனுடைய யுக்தி ரொம்ப வலிமையானது. அவர் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக வேலை செய்வார்.
நீங்கள் அவரை ட்ரஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய ஒரே வேலை சிம்பிள் ட்ரஸ்ட், ஆண்டவரை சார்ந்துருங்க. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அந்த இடத்துல நீங்கள் நின்னீங்கன்னா போதும். அடுத்த வசனம் படிங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக. இவங்களுக்கு தண்ணி மதிலாக நிற்குது, ஆனால் எதிரிக்கு தண்ணி என்ன செஞ்சிச்சு? மூழ்கடித்து விட்டது. உங்களுக்கு உதவி செய்கிற அதே கரம் எதிரிக்கு வேற மாதிரி வேலை செய்யும். உங்களுக்கு உதவி செய்கிற தண்ணி அவங்களுக்கு வேற மாதிரி வேலை செய்யுது. இவங்களும் தண்ணியிலலாம் நடந்து போக முடியாது. வண்டியே ஓட்ட முடியலன்னா நடந்துங்க போக முடியும். ஆனால் இவன் தண்ணியில் தரையாக நடக்கிறான், அந்த தண்ணியில் அவன் மூழ்கிறான். தேவன் டபுள் ஆக்ஷன் போடுறார். கைத்தட்டு இல்லையா? என்ன போடுறாரு? டபுள் ஆக்ஷன். அவனுக்கு வேற மாதிரி எஃபெக்ட். அதே தண்ணி இவங்களுக்கு வழி விடுது, அதே தண்ணி அவங்கள மூழ்கடிக்குது. ஆமென். கர்த்தரை நம்பினீங்கன்னா இயற்கை உங்களுக்கு சாதகமாகும். கரங்களை தட்டி இல்லையா? அரசாங்கம் உங்களுக்கு சாதகமாகும். எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எதையும் சாதகமாக மாற்ற. பாருங்களேன், அக்கினிக்குள்ளே போகிறாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கட்டி கொண்டு போன பராக்கிரமசாலி செத்து போயிட்டான், சூடு தாங்க முடியாமல். ஆனால் அக்கினிக்குள்ளே அவங்களுக்கு அது எப்படி இருந்தால் ஏர் கண்டிஷன் நடக்கிற மாதிரி அவங்க நடக்கிறாங்க. ஒரே நெருப்பு அவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்குது, எதிரிகளை சுட்டெரித்து போடுது. ஒரே தண்ணீர் அவருடைய பிள்ளைகளை பெரிய அவருடைய 6 லட்சம் மக்கள் அப்படியே அரணா மதிலா நின்று தண்ணி பாதுகாக்குது. அதே தண்ணி எதிரியை மூழ்கடிக்குது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எதிரிக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு தேவன் பிரச்சனை நடுவில் இருக்கிறார். ஆமென். அடுத்த வசனம் படிங்க. சூப்பர். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலை எகிப்தியர் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். உங்களுக்கு விரோதமாய் வந்த எதிரிகளை எல்லாம் தேவன் எப்படி காமிக்கிறாரு? செயலற்றவர்களாய் செத்து கிடக்கிறவங்கள இப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், எல்லாத்தையும் கர்த்தர் பெஞ்சு போட்டார். என்ன போட்டார்? பெஞ்சு போட்டு ஷாமியான போட்டு வச்சுட்டார். இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சா சரிதான். ஆமாம். சில நேரங்களில் தேவன் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் இறங்கி வருவார், எந்த எல்லைக்கும் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புகிற ஒரே காரணத்திற்காக உங்களுக்காக தேவன் அதை செய்ய வல்லவர். அடுத்த அதிகாரத்தில் 4ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்குது. பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள். ஸோ 9ஆம் வசனம் போட்டிருக்குது, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். ஆனால் தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவர். எதிரிகளுடைய மிரட்டலை விட தேவனுடைய நாமம் வல்லமையானது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. எதிரியோட இராணுவங்களை விட கர்த்தருடைய நாமத்துக்கு வல்லமை ஜாஸ்தி. சொல்கிறாங்க, சிலர் ரதங்களையும் சிலர் குதிரைகளை குறித்து நம்பிக்கை வைக்கிறாங்க. நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து நம்பிக்கை வைக்கிறோம். நல்ல கவனிங்க, தேவனுடைய நாமத்துக்கும் ரதங்கள் குதிரை வீரருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். ஹல்லேலூயா. அதெல்லாம் எதுவும் அட்டாக் பண்ண முடியாது. ஆனால் குதிரையும் இராணுவங்களும் அங்கு பலவீனப்பட்டு ஒன்றுமில்லாமல் போகும். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லவர். 2வது பகுதிக்கு போகிறேன். இது முக்கியமான சத்தியம். ரதங்களை விட கர்த்தர் உங்களை வீரியமாக மாற்றுவார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியா தேவனுடைய வார்த்தையை சொல்கிறான். ஏன் வார்த்தை இல்லாமல் தேசத்தில் என்ன செய்யாது? மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொல்லி 3.5 வருஷம் வானத்தை பூட்டி போட்டுட்டு போய் உட்காந்துட்டான். அவன் மேலே பயங்கர கோபத்தில் ஆகாபூர் ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க? அவனுக்கு விரோதமாக பயங்கரமாக இருக்கிறாங்க. 3.5 வருஷம். நல்ல கவனிங்க, 1 வருஷம் தமிழ்நாட்டில் தண்ணி இல்லாமல் போச்சுன்னா நம்ம கதை என்ன? இந்த வருஷம் நல்ல மழை பெய்யுது. கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம். கைத்தட்டி நல்லிச்சிடுவோம். இல்லையா? ஆமென். இன்னும் நல்ல மழை பெய்யுன்னு சொல்கிறாங்க. 1 வருஷம் மழை நின்றுச்சுனாலே, சுத்தமாக பெய்யலைனாலே வறட்சியினுடைய உச்சம் எங்கேயோ போயிடும். 3 வருஷம் 3.5 வருஷம் மழையே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் மறுபடி சொல்றாரு, போய் சொல்லு, மழை பெய்யும். கர்த்தர் தெய்வமாக பாகால் தெய்வமாக சேலஞ்சு பண்ணலான்னு சொல்லி போனாங்க.
அவங்க பலிபீடத்தை கட்டி ஒரு பெரிய சவால் நடக்குது. அங்கே கர்த்தர் அக்கினியை பதில் கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறான். 45ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 18:45. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழையே உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். 41ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எலியா நல்ல கவனிங்க, கர்த்தரை சார்ந்திருக்கிறதுனா சில நேரம் உங்கள் நம்பிக்கையை அபத்தமாக்கும்படி உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் இருக்காது. இவன் போய் மழை பெய்யுன்னு சவால் விடுறான். சொன்னால் இவன் என்ன பண்ணுறான், போயிட்டு முகம் குப்புற அவன் ஒரு ஜெபம் பண்ணுறான். சில நேரங்களில் சவால் விட்டுட்டு பேசாமல் போய் படுத்துடக்கூடாது. தேவன் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செய்வதற்காக தேவனுடைய உதவியை நீங்கள் நாட வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க. 42. ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் ஒரு 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்போது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழை, இந்த வார்த்தை கவனிங்க, ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொன்னான். நல்லா கவனிங்க, இங்க 2-3 பாயிண்ட் இருக்குது. ஒன்று மக்கள் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் சொன்ன உடனே கர்த்தர் அந்த 3 வருஷம் ஸ்டாப் ஆன மழையை கர்த்தர் பெய்யும்படியாக அங்கே வானத்தை திறக்கிறார். ஆனால் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே எலியாவும் போய் ராஜாவுக்கு சொல்கிறான், ஆகாப்ட நீ ரதத்தை பூட்டிட்டு போயிருங்க, மழை வரப்போகுதுங்கிறான். சொன்னால் வானம் அப்படியே வெட்ட வெளிச்சமாக இருக்குது. எலியா போய் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணிவிட்டு ஊழியக்காரன் பார்த்து சொல்லலாம், போய் மேகம் வந்திருக்கா போய் பாரு அப்படின்னா. போய் பார்க்குறான், என்ன இல்லை. சில நேரம் நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது உங்கள் ஜெபத்துக்கு உடனே பதில் வராத மாதிரி இருக்கும். டோன்ட் ஸ்டாப் ப்ரேயர். ஜெபத்தை என்ன செய்யாதீங்க, நிறுத்தாதீங்க. பைபிள் போட்டுக்குது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னொரு வார்த்தை அர்த்தம் தெரியும், கொடுக்கப்படுகிற வரைக்கும் என்ன செய், கேட்டுக்கிட்டே இரு. தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னா திறக்கப்படுற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்கு. தேடுங்கள் கண்டடைவீர்களாம், கண்டடைகிற வரைக்கும் என்ன செஞ்சுட்டு தேடிக்கிட்டே இரு. அப்போது போய் மேகம் வருதான் பார்க்க சொல்லிட்டு முகம் குப்புற தன்னுடைய நெற்றி முழங்காலில் பட குனிந்து ஒரு பிரசவிக்கிற பெண்ணை போல அவன் பிரசவ வேதனைப்படி செபிக்கிறான். ஆண்டவர் வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு நம்மளுடைய பங்களிப்பு இருக்குது. நாம் தேவனுடைய உதவியை டெஸ்பரேட்டாக தேடணும். நல்லா கவனிங்க, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலங்கள் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர். சில காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா எந்த இடத்துக்கு வந்துடும்னா, இது இல்லாட்டினா எனக்கு என்னால் முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும். அப்படி வரும்பொழுது கர்த்தர் உங்களை செஞ்சிருவார். இவன் இதை கொடுக்காட்டினா இருக்க மாட்டான்னு சொல்லி எடுத்து வந்துட்டாரா கர்த்தர் கொடுத்துருவார். அந்நாள் என்ன பண்ணா, எனக்கு குழந்தை தரட்டுன்னா நான் நினச்ச மாட்டேன் அப்படின்னு ஒரு டெஸ்பரேஷனுக்கு வர்றா. ஒரு விரக்தியின் உச்சத்தில் ஜபத்துக்கு வர்றா. ராகேல் சொல்கிறா, என்னை குழந்தை தாங்க இல்லை நான் செத்து போயிருவேங்கிறா. ஸோ இந்த இடத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் அங்கே இறங்கி வர்றார். அதே போல் நான் மழை பெய்யுன்னு சொல்லிட்டேன் ஆண்டவரே, ஆனால் மேகத்தை காணுன்னு சொல்லி அவன் ஜெபத்தை நிறுத்தலை. 1 2 3 4 5 6 7 முறையும் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கேன். 7ஆவது முறை சொல்கிறான், ஒரு உள்ளங்கை வானம் நீளமாக இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, எவ்வளோ மேகம் வருது, இத்தனோண்டு உங்களுக்கு என்ன ஃபீலிங் வரும்? நான் என்ன ஜெபம் பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் சொல்கிறான், அந்த வசனம் வாசிங்க, அவன் சொல்கிறான், பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது. ஹல்லேலூயா. உள்ளங்கை மேகம்தான் பெருமழை இரைச்சலை கொண்டு வரும். சில நேரங்களில் உங்கள் ஜெபத்துக்கு சின்ன ஒரு அறிகுறி வரலாம், உடனே விசுவாசத்தில் ஆண்டவரை நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க. அது என்னவா மாறும்? பெருமழையா
சில நேரங்கள் நீங்கள் ஜெபித்த ஜெபம் பெருசு, ஆனால் சின்ன ஒரு பதில் வந்துன்னா அதை அசட்டு எனக்கு நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன இப்படி தந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் அடைச்சிடாதீங்க. அந்த சின்ன காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பெரிய அற்புதம் நடக்கும். கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஓகே, இங்கே 2 தடவை சொல்கிறான், நீ ரதத்தை பூட்டி விட்டு போய்விடும். ரதத்தை பூட்டி விட்டு, ஏன்னா மழை உங்களை தடை பண்ணக்கூடாது. நீங்கள் போய் வீட்டுக்கு போய் சேருங்க. மழை போகிற விலங்க அவன் ரதத்தை ஓடுறான். நல்ல கவனிங்க, இங்கே பாருங்கள், ரதத்தை விட கர்த்தர் உங்களை முந்த பண்ணுகிற தேவன் சொல்ல போகிறேன். கடைசி வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வரும் மட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆகாப் எதுல போயிட்டு இருக்கிறான்? ரதத்துல போயிட்டு இருக்கான், குதிரையில போயிட்டு இருக்கிறான். நல்லா சொல்றேங்க, இதுதான் இந்த மாசத்துடைய தீர்க்கதரிசன வசனம். கர்த்தர் சொல்றார், நீங்க ரதங்களையும் குதிரைகளையும் விட வேகமாக முன்னேறுவீங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்க ரதங்களுக்கு நீங்கள் முந்துவீர்கள். வேகம் எடுக்கும் மாதம் சொல்லுங்க, வாயை திறந்து. வேகம் எடுக்கும். எல்லாம் இதுவரைக்கும் தாமதமாக இருக்குது. இதுவரைக்கும் 3.5 வருஷம் எதுவுமே வேலை செய்யலை. பல வருடமாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த கேஸுக்காக இருக்கிற எதுவுமே முன்னேற்றம் இல்லை அப்படின்னா ஆண்டவர் சொல்லாரு, ஆண்டவர் வேகம் எடுக்கிற மாதம். ரதத்தை முந்துவீங்க. ரதத்தை பைபிள் வசனம் இருக்குது, முந்தினோர் பிந்தினோர். அந்த வசனம் தமிழில் தான் ரொம்ப நல்லா இருக்குது. பிந்தினோர் சொல்லுங்க, முந்தினோர் முந்தினோர் பிந்தினோர் ஆயிடுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ரதங்களை விட உங்களுடைய வேகம் அதிகம் எடுக்கும். ஹல்லேலூயா. ரதங்களுக்கு முன்னால் ஓடுறான் அவன். ரதத்தை போட்டு எப்பவுமே போயிட்டான். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அவன் எங்கேயோ போயிட்டான். ஆனால் பின்னால் மழை வந்த பிறகு எலியா ஓடுறான். நல்லா கவனிங்க, குதிரையின் வேகத்தை விட எலியாவின் வேகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கை தட்டுங்க ஹல்லேலூயா. குதிரை எவ்வளோ? குதிரைக்கு ஒரு இது உண்டு உலகத்தில், ஒரு ஹார்ஸ் பவர். என்ன பவர்? ஹார்ஸ் பவர். உங்களுக்கு என்ன பவர் தெரியுமா? காட்ஸ் பவர். சொல்லுங்க, என்ன பவர்? அது ஹெச்பி. நீங்கள் என்னது? ஜிபி. கைத்தட்டு ஹல்லேலூயா. ஹெச்பியை விட ஜிபி என்ன செய்யும்? வேகம் எடுக்குங்க. குதிரை இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் பாயுதுன்னா தேவ வல்லமை. பைபிள் வசனம் இருக்குது, அவர் ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாகும், தூதர்களை காற்றுக்களாக வைத்திருக்கிறாராம். ஒலியை விட காற்றை விட அப்படியே நீங்கள் பிச்சு பிடிக்கிட்டு போவீங்க. அந்த ஸ்பீடில் கர்த்தர் வேகம் எடுக்க வைக்கிறார், முந்தி செல்ல வைக்கிறார். அதில் போட்டிருக்குது, இஸ்ரவேலுக்கு போகும் மட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். உங்களால் கற்பனை பண்ண முடியுமா? இதில் ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்குது. எலியா குதிரையை விட வேகமாக ஓடுற அந்த ஒரு வீடியோ காட்சி நான் பார்த்தேன். ஆவியின் பலன் நான் பைபிள் போடுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால சொல்கிறேன். இதுவரைக்கும் உங்களுடைய லைஃபு, உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் அப்படியே மப்பு மந்தாரமாக போயிட்டுருக்குது. ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வேகம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது நீங்கள் உங்களுக்கு முன்னால் 3.5 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்த பிஸ்னஸை விட நீங்கள் பிக்கப். கைத்தட்டுங்க ஹல்லேலூயா. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வேகம் எடுக்கும். கையை வைத்து சொல்லுங்கள், எல்லாம் வேகம் எடுக்குது. பிந்தின நான் முந்தி போகிறேன், முந்த போகிறேன். ஹல்லேலூயா. தாமதங்களை வச்சு நீங்கள் நினைக்காதீங்க, அவங்க எனக்கு பின்னால் அவங்கெல்லாம் நல்லா முன்னால் போயிட்டாங்க, நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் பேக்ரவுண்ட் இருந்தால் நான் எப்பவுமே பிஸ்னஸில் மேலே வந்திருப்பேன், எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஹெல்ப் இருந்தால் எனக்கு வேலை கிடைச்சிருக்கோ, எனக்கு மேரேஜ் நடந்திருக்கும், எனக்கு அதனால கத்த சொல்லாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவங்கெல்லாம் முந்தி போகிறாங்க, நீ பிந்தி இருக்கிற. முந்தினோர் பிந்தினோராகும், பிந்தினோர் முந்தினோராகும். கத்த சொல்லுங்க. இருக்க சிலரோட தீர்க்க தரிசனமா வாழ்க்கையில் தாமதமாக தடைபட்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் வட்டியும் முதலுமாய் ஈடுகட்டுகிற தேவன் எல்லாவற்றையும் வேகம் எடுக்க செய்வார். டிவைன் ஆக்சிலரேஷன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தெய்வீக வேகத்தை ஆண்டவர் இங்க டிக்ளேர் பண்றாரு. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்திலே. சொல்லுங்க அந்த வார்த்தையை, தீவிரமாய். கையை தட்டி அந்த வார்த்தைக்காக. தீவிரம் எடுக்கும், வேகம் எடுக்கும். 8வது மாதத்தில் உங்களை பார்த்து நான் சொல்றேன், எல்லாம் வேகம் எடுக்கும். உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் சொல்லி பைபிள் நம்ம வாசிக்கிறோம். நான் ஒரிஜினல் அப்படி கிடையாது. நன்மையும் கிருபையும் என்னை முந்தி கொண்டு ஓடும். கைத்தட்டுங்க ஹல்லேலூயா. உங்களை விட ஆசீர்வாதம் வேகமாக முந்திப்போம். தேவனுடைய பலத்தை சார்ந்துருங்க. குதிரை வேகத்தை பார்க்காதீங்க, ரதங்கள் வேகத்தை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள வரும் பொழுது அதை எல்லாத்தை விட நீங்கள் வேகம் எடுப்பீர்கள், முன்னேறுவீர்கள். தேவன் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார்.
தெய்வீக வேகம் எடுத்தல். உள்ளங்கை மேகம், பெருமழை இரைச்சல். 3 வருஷம் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒட்டு மொத்தமாக கூட்ட போகிறார். 3 வருஷம் பெய்யாத மழை ஒரே வருஷத்தில் பெஞ்சா அப்படி இருக்கும்? ஹலோ, தாங்க முடியாது. என்னது? தாங்க முடியாது. எதையும் கட்டுப்படுத்த முடியாது. கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமுக்கு பூமி தாங்காத ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 3 வருஷம் 25 வருஷம் காத்திருந்தா பாருங்க, அதுக்கு சேர்த்து கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தார்னா வானத்தில் பலகலியை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பார். எத்தனை வருடங்கள் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், வருமானங்கள் எல்லாம் தடைப்பட்டிருந்தா கர்த்தர் எல்லாவற்றையும் வட்டியும் முதலமாக உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு கர்த்தர் சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் கண்ணீரோடு விதைத்ததற்கு ஒரு கம்பீரமான அறுவடையை கர்த்தர் தருவார். இன்னொரு வசனம் நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பேச போகிறேன். ஆபகுக்கில் பயிரிடுகிறவனுக்கு முன்னாடி அறுக்கிறவன் வந்துடுவானா? எப்படி? விதைச்சி 6 மாதம் கழிச்சு தான் அறுப்பான். விதைக்கும் பொழுதே எதோட வருவாங்களாம்? கோணியோட வருவானா? எப்படி? இங்கே விதைக்கும் பொழுது எங்கே இருக்கும்? முன்னால் அறுவடை இருக்கும். அந்த அளவுக்கு விதைக்கிறவனை அறுக்கிறவன் வந்துவான், அறுக்கிறவனை விதைக்கிறவன் வந்துவான். களத்தை திராட்சத்தரை நடுகிறவன் பழத்தை அறுக்க ஓடி வருவான், பழத்தை அறுத்துட்டு இருக்கும்போதே திராட்சத்தரை நடுவான். ஸோ தேவனுடைய டிவைன் ஆக்சலரேஷன் வரும் பொழுது, நான் இப்போ ஜெபத்தை விதைக்கிறேன், இந்த 2 மாதம் கழித்து தான் எனக்கு அறுவடை வரும். இப்போ நான் கண்ணீரை விதைக்கிறேன், எனக்கு ஒரு 3 வருஷம் கழித்து தான் நன்மை வரும். இல்லை, நீ விதைக்கும் பொழுதே அறுவடை வரும். ஹல்லேலூயா. என்ன சொல்றா தெரியுமா? சீசனை மாத்துறாரு. சீசனை மாத்துறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க இது விதைக்கிற காலம், அறுப்பு காலம் வருது, இன்னும் ரொம்ப நாள் ஆகும். அறுவடைக்கு கர்த்தர் யோவான் 4ஆம் அதிகாரம் சொல்றாரு. நீங்கள் சொல்லுங்க, அறுப்பு காலம் வர்றதுக்கு நாள் ஆகுன்னு சொல்கிறீங்க. வாசிங்க அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சு. சமாரியாவில் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. ம் 35ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம். அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாசம் ஆகும்னு சொல்றீங்களா? சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுவடைக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் சொல்றேன். ஹல்லேலூயா. இது 4 மாசம் வரும் பேமெண்ட் வர்றதுக்கு, இன்னும் 1 வருஷம் ஆகும். கர்த்தர் இப்பமே ஒயிட் ஹல்லேலூயா ரெடி அப்படிங்கிறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். தேவன் சொல்றாரு, சில காரியங்களை தேவன் வரும் பொழுது, தெய்வீக வேகம் எடுக்கும் பொழுது, தெய்வீக உந்துதல் வரும் பொழுது எல்லாமே வேகம் எடுக்கும். நீங்க 4 மாசம் 3 மாசம் சொல்றீங்க பாருங்க, எல்லாம் கத்த சொல்ல இந்த 8வது மாசத்துல நிறைய காரியங்கள் ஓப்பன் ஆகுது. கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. பல வருஷங்கள் காத்திருந்த மேரேஜ் ஓப்பன் ஆகுது, இல்லை கர்ப்பங்கள் ஓப்பன் ஆகுது இயேசுவின் நாமத்தினாலே. பிஸ்னஸ் ஓப்பன் ஆகுது, வருமானங்கள் ஓப்பன் ஆகுது இயேசுவின் நாமத்தினாலே. பல வருடங்கள் காத்திருந்த சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்காக ஓப்பன் பண்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு இது லேசான காரியம். தேவனுக்கு இது லேசான காரியம். கண்களை மூடி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் கர்த்தாவே அப்பா நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமென் ஆண்டவரே. ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் சிலர் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை அவர்கள் இடறி விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ரதத்தை நம்பாத, குதிரையை நம்பாத, கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த இடத்துல சிலர் ஹல்லேலூயா பல மாதங்கள் பல வருடங்கள் 3 வருஷத்துக்கு மேல காத்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, ஹல்லேலூயா 3 வருடம் ஸ்டாப் ஆன ரெயின் ஒரே வருடத்துல கொட்டினது போல ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி வந்தா சீசன் மாறும். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி வந்தா சீசன் மாறும். ப்ரொஃபட்டிக்கல் வந்தா தீர்க்க மண்டலங்கள் மாறும். ஹல்லேலூயா. ட்ரை சீசன் அப்படியே ஃப்ளட்டா மாறி போச்சு, வனாந்திரம் வயல்வெளியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில தேவன் அதை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளை அவர்கள் ஜெபிக்க பலனர்கள் ஜெபங்களுக்கு பதில் இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனிதன்
கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனிதன் நான். ஓ, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனிதன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனிதன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பி உள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனிதன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனிதன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனிதன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனிதன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பி உள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாய் இருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலோ வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் மரம் உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாய் இருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலோ வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவிலே. என் வேர்கள் தண்ணீருக்குள் நம்பிக்கை இயேசுவிலே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனிதன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனிதன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனிதன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனிதன் நான். நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போலிருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போலிருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனிதன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனிதன் நான். ஓ, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனிதன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனிதன் நான். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் ஒருவரும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்வதினால் புத்திமானை நடந்து கொள்வேன். நான் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் ஒருவரும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவேன், புத்திமானை நடந்து கொள்வேன். வாய்விட்டு துரிவாதுகை அதை ஞானிக்க மறப்பதில்லை. வாய்விட்டு துரிவாதுகை அதை ஞானிக்க மறப்பதில்லை. ஓ, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனிதன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனிதன் நான். ஓ, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனிதன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனிதன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பி உள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார்.
ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், மனமச்சு உயிர்த்த இந்த புதிய மாத்தின் அதிகாலை வாக்குத்தத்தம் கொண்டு துதிக்கவும் ஜெபிக்கவும் எங்களோட தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ரதங்களையும் குதிரைகளையும் நம்புவதை விட கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பது நலம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ரதங்களையும் குதிரைகளையும் முந்திக் கொண்டு ஓடக்கூடிய வேகம் எடுக்கிற மாதமாக இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொண்டு நன்றி. தொடர்ந்து சபையின் இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து இந்த ஜனத்தை ஆசீர்வதித்தார் இயேசுவின் மூலம் பிதா. சேர்த்துவோம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம். கைகளை உயர்த்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்கப்படும் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரசன்னமாய் உனக்கு சமாதான கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பு பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பு பராமரிப்பும் நம்மை ஒருவர் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. வாழ்த்துக்கள் கை கொடுக்கும் பொழுது தெய்வீக தயவு